என்ன நடிப்புடா சாமி! அப்பா விஜயா உன் நடிப்புலாம் ரோகிணியோட வச்சுக்கோ. நம்ம மீனா கிட்டலாம் வேணாம். மீனாவுக்கு ஒரு பெரிய மண்டபத்தில டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்ட விஜயா என்ன பண்றாங்க அப்டின்னா, எப்படியாவது இவள போக விடக்கூடாது அப்டி சொல்றதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. மீனா வந்துட்டு அந்த ஆர்டர எடுத்து பண்ணக்கூடாது அப்டின்றதுக்காக ஒரு கேவலமான வேலைய பண்றாங்க விஜயா. ஸோ கை வந்து சுளுக்கி இந்த மாரி வந்து நடிக்கிறாங்க. இந்த மீனா வேற அது கூட தெரியாம இளிச்சவாயா இருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒத்தனம் குடுக்குது, சூப் வச்சு எடுத்துட்டு வர சொல்றாங்க, சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வர சொல்றாங்க. 1008 வேல குடுக்குறாங்க மீனாவுக்கு நம்ம விஜயா. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மாமியாரும் முக்கியம், வேலையும் முக்கியம். என்ன பண்ணலாம் அப்டி சொல்லிட்டு ஃபோன் பண்ணியே வந்துட்டு அங்கருந்தே வந்து இங்கருந்தே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வந்துட்டு ஃபோன்ல வந்து இப்டி டெக்கரேஷன் பண்ணுங்க, அப்டி டெக்கரேஷன் பண்ணுங்க அப்டி சொல்லிட்டு ஐடியா குடுக்குறாங்க. விஜய் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்பாடா எப்படியோ நம்ம மீனாவ வந்து தடுத்துட்டோம். இனிமே அவளுக்கு எந்த ஆர்டரும் வராது. அவ வளரவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க விஜயா. அப்பதான் விஜயா தலையில ஒரு இடி விழுது. என்ன அப்படின்னா, முத்து வந்து மாலைய எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வராரு. மீனா கழுத்துல போட்டு, "மீனா உன்ன மாரி ஒரு வேற லெவல் மா நீ. உன்னால வர முடியல அப்படின்னு தெரிஞ்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு உன்னோட ஐடியாவ வந்துட்டு அங்க எக்ஸிக்யூட் பண்ண. அங்க டெக்கரேஷன் செம்ம அழகா இருக்கு. எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்க்கறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து புகழ்ந்து பேசுறாரு முத்து. விஜயாவுக்கு தாங்கல வயித்தெரிச்சல். ஐயய்யோ! இவள என்னென்னமோ பிளான் பண்ணோம். இவள தடுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம திருதிருன்னு முழிக்கிறாங்க. மீனா வந்து ஒரு நக்கலா வந்து விஜயா பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு மருமகளா இருந்து உங்க மாமியார் அந்த மாரி பண்ணாங்கன்னா, நீங்க எந்த மாரி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீனா வந்து தத்தியா இருக்கு. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும். ஸோ அவங்க அவங்க எப்படி நம்மகிட்ட நடந்துக்கிறாங்களோ, அந்த மாரி நடந்துக்கிட்டா அப்படிங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா மாஸா இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.